தினமலர் நாளிதழின் 64வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாணவி மதுராந்தகி அரிசியில் தீட்டிய ஓவியம் அனைவரையும் கவர்ந்தது. கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவி மதுராந்தகி பல்வேறு விதமான சாதனைக்கு சொந்தக்காரரான மதுராந்தகி தனது வளர்ச்சியில் பங்கெடுத்து வரும் தினமலர் நாளிதழுக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினார். செப்டம்பர் 6ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று தினமலர் நாளிதழுக்கு 64 வயதாகிறது. இந்நாளை கொண்டாடும் விதமாக 35,000 புழுங்கல் அரிசியில் தினமலர் 64 என்று நுணுக்கமாக எழுதி அசத்தியுள்ளார். 5½ அடி நீளம், 2 அடி உயரத்தில் பல வண்ணத்தில் தினமலர் நாளிதழை போற்றியும் வாழ்த்தியும் எழுதியுள்ளார் மதுராந்தகி. தினமலரோட 64வது பிறந்தநாளுக்காக அதோட எம்ப்ளம் நான் அரிசியில பண்ணினேன். ஒவ்வொரு அரிசிக்குள்ளேயும் தினமலர் 64 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதுல விவசாயிகள் பத்தி, நீர்வளம், நம்ம இந்தியாவோட பெண்கள் கல்வி, முன்னேற்றம், பாதுகாப்பு, தொழிற்சாலை இதெல்லாம் தினமலர்ல போடுறதுனால நம்ம இந்தியா டாப் மோஸ்ட்ல இருக்க மாதிரி நான் பண்ணிருக்கேன். அந்த அரிசியில நான் சின்ன வயசுல இருந்து பண்ண சாதனைகளை தினமலர் பேப்பர்ல எல்லாம் போட்டு எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்குது. அப்புறம் கூட நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தினமலர் நான் 35,500 அரிசி வச்சு பண்ணிருக்கேன். இதுக்கு 5½ அடி நீளமும் 2 அடியிலையும் நான் வச்சு பண்ணிருக்கேன். இதுல போஸ்டர் கலர், அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளார தினமலர் 64 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரிசியிலையும் எழுதியிருக்கேன். இது லென்ஸ் மூலமா பார்க்கலாம். எங்க பொண்ணு 1½ வயசுல தினமலர்ல அடிக்கடி இடம்பெற அளவுக்கு நம்முடைய தினமலர் பத்திரிகை சார்பா அவங்க நல்ல ஊக்கப்படுத்துறதுக்காக எல்லா விதமாக அவருடைய சாதனைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தினமலருக்காக அதனுடைய 64வது பிறந்த நாள் விழாவுக்காக தினமலருக்கு ஒரு நல்லபடியா ஏதோ ஒரு செய்யணுங்கிறதுக்காக எங்க குழந்தை ஆசைப்பட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. தினமலர்ல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 64வது பிறந்த நாள் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அது நாங்க நல்லா ஊக்கம் கொடுத்தோம். நீ கண்டிப்பா உன்னால முடியும், ஒரு 10 நாள் நீ அதை ரிஸ்க் எடுத்து செஞ்சீனா நீ ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஊக்கம் கொடுத்தோம். அதே மாதிரி அந்த பொண்ணு எங்களுக்காக ஒத்துழைச்சு நல்லா பண்ணி இப்ப தினமலருக்காக 64வது முடிச்சிருக்கா. அதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா இது முத எங்க பொண்ணு 64வது பிறந்த நாளை தினமலருக்காக இது செஞ்சிருக்கானா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தினமலருக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் அரிசியில பண்ணியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாணவி மதுராந்தகி 2 வயதில் திருக்குறளை சொல்லி அசத்தியவர். இந்திய தலைவர்களை படங்களாக வரைவது, அவர்களது கருத்துக்களை பரப்புவது என்று பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறார்.